பார்த்து பார்த்து வைக்க போறியா? இன்னைக்கு வருஷம் அடிக்க அடியில் உங்க அம்மால ஆத்தா விட்டு ஓடுறப்ப இன்னும் ஆளை காணும். அத ஒரு பெட்டிக்கார போடுறவன கேட்டு பாப்போம். ஓ பெட்டிக்காரே, பெட்டிக்காரே, என் கூட்டு கீரை பாத்தியா? கீரை வேறையா? ஐயதே நான் அப்படிதான் சொல்றேன். வீட்டுக்காரா காலையில துணி மூட்டைகளை தூக்கிக்கிட்டு இந்த பக்கம் தான் போனான். அந்த பாவி எங்கத்தான் போறான், எங்கத்தான் போறான். அவன் போய் பாக்கிறதே தெரியுது. அவன் ஆளுக்கான ஊருக்கான பேருக்கு அந்த பாவி எங்கத்தான் போய் பாத போது அந்த பக்கம் தான் முட்டி கழுதி ஓட்டிக்கிட்டு போனான். ஐயா அவரை பார்த்தனா ஐயா அவரை பார்த்து என் சம்சாரம் சொல்லுங்க. இந்த அழகான நேரத்திலே முன்னாள் துணை தலைவர் முன்னாள் துணை தலைவர் கன்னியப்பன், முன்னாள் துணை தலைவர் கன்னியப்பன், முன்னாள் துணை தலைவர் கன்னியப்பன் ஐயா அவர்கள் இந்த பருத்தி எடுக்கையிலே பாட்டுக்காக ரூபாய் 100 கொடுத்திருக்கிறார். 100 கொடுத்த கன்னியப்பன் ஐயா அவர்கள் மனமார்ந்த நன்றி வணக்கம். ஒரு பாறை தெரியுது, அந்த பாறை மேல ஏறி என் மச்சானை கூட்டு பாக்குறேன். எங்க மச்சா போயிருந்தீங்க? பாவி உன்னை எங்கெல்லாம் தேடி பாக்குறது. பாவி உடவை கட்டுற விதமும் பின்னாடி வளர்ற விதமும் எத்தனால நடக்குது. அம்மால யாருன்னா மடக்கி பாரு விட்டுவோம். எங்க போன அம்மால எங்க போன ஏரிக்கர மேல எதிர்விட்ட பையன் ஏரிக்கர மேல எதிர்விட்ட பையன் என்னன்னு பேசிருந்த சொல்லி சொல்லி
ஆத்தங்கர ஓரத்தில அந்த வேப்ப மரத்தடியில அழகான ஒரு பெண் குழந்தை. குழந்தையின் முகத்தை பார்த்தா தெய்வ அம்சம் போயிருக்கிற. இந்த யாகாலிக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. ஆகையால் இந்த குழந்தையை நாம் பெற்றெடுத்த குழந்தையாக நாம் தான் வளர்க்க வேண்டும். வீட்டுக்கு சென்று குழந்தைக்கு அழகாக அந்த ஆண்டவன் கடாச்சத்தில் அழகான ஒரு பெண் குழந்தை வேப்ப மரத்தடியிலே அழகான ஒரு பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது. ஆகையால் இது இரவு இந்த குழந்தையை நம்ம தான் வளர்க்கணும். அப்படியா ஆகட்டும். அப்படியா ஒரு அண்ணே கல்யாண நாள் இன்னொரு பிரச்சனை திருப்பி அங்க வருவது. நடுமதி போட்டுட்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியவே கிடையாதுடா. ஐயோ அட பாவி டேய் யாரா இது பாவி டேய் இது யாரா இது ஏய் தேவே ஏண்டா பட்டாரம் சின்னா ஏய் நான் யாரும் தெரியல உனக்கு குழந்தை இல்லாத நீங்க இருவரும் தந்திரமாக இருந்தீங்க. நான் தான் அகிலாண்ட கோடி உள்பாட்ட நாயகி ஆதிபகா சுத்தி இந்த வீட்டுல குழந்தை அவதரித்தது. புழு அடிக்கிறா பாவி புழுவுறா. குடும்பத்துல கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. குழந்தைக்கு குழந்தை இல்லையா? குழந்தையா அவதரித்ததுனாலேதான் இந்த ஏகாலி வீட்டில குழந்தையாக அவதாரம் செய்தது நீங்களா? இந்த வயதான மூதாட்டியாக பூங்காவன கிழமையாக வந்தது யாரு? நீயா? நீ யாரு? அத பாத்தியா? ஆண்டுக்கு ஒரு முறை வயதான மூதாட்டியாக இந்த ஏகாலி வீட்டிலே குழந்தையாக பிறந்திருக்கிறார். பாமர மக்களுக்கு படி அளக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமையவள் நீயாக இருந்தால் உன் அகோர உருவத்தை நாங்கள் பார்க்க வேண்டும்.